வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஜோதிட தமிழ்வாணன் பேசுறேன். சமீபமா நெறைய விமர்சனங்கள். அ இந்த விமர்சனம் அப்படின்ற வார்த்தைய கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா, எப்பொழுதுமே நாம எதையாவது ஒண்ணு விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அ அடுத்தவங்கள பத்தி விமர்சனம், இல்ல ஒரு திரைக்கதை விமர்சனம், இல்ல ஏதாவது ஒரு சினிமாவ பத்தி, ஏதாவது ஒண்ண பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். மொத்தத்துல நம்ப அ எதெல்லாம் சரியில்லன்னு சொல்றோமோ, எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைவான ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லாதனால தான், குறைகள நம்ம அதிகமா பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படியாவது நம்ம ஒருத்தர குறை சொல்லும் பொழுது, அதிலிருந்து நம்ம என்ன பண்றோம்னா, நான் சிறந்தவன்ன்றத சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுருக்கிறோம். அதனால தான் நான் நல்லவன், மத்தவங்க எல்லாம் சரியில்ல. இந்த சமுதாயம் சரியில்ல, என் கூட இருக்கிறவங்க சரியில்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்க அனைவருமே சரியில்லன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் ரொம்ப நல்லவன். என்ன போல உத்தமன் இந்த பூமியில யாருமே இல்ல. என்ன போல நியாயவான் யாருமே இல்ல. என்ன போல அக்மார்க் குத்தப்பட்ட ஒரு சிறந்த மனிதன் போல் யாருமே இல்லன்னு சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அடிக்கடி, எல்லாரையும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். விமர்சனம் செய்றதுன்றது ஒரு நோய். எப்பொழுதும் நாம யாரு? நம்ம எங்கிருந்து வந்தோம்? நம்மளுடைய குறைகள் என்ன? நம்மளுடைய நிறைகள் என்ன? நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறோம்? நம்ம செய்றதெல்லாம் சரிதானா? நம்ப யாரும் பார்க்கலன்னு ஒரு சில நேரங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அனைவரும் பார்க்க நாம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? நம்ம உடல் என்னென்ன பண்ணுது? இந்த உயிர் எதுக்காக இந்த பூமியில வந்தது? இவ்ளோ விஷயம் நம்ம பேசுறோமே! இந்த பேசுவதற்கு உதவி செய்றது யாரு? இந்த மூச்சு வெளிய போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம எங்க போப்போறோம்? அப்படின்ற கேள்விகள் நெறைய எழுந்துகிட்டே இருக்கு. அப்படி எழுந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் நாம யாருன்றத நம்மளால உணர முடியும். நாம் எப்பொழுதுமே அடுத்தவர்களை விமர்சனம் செய்வது என்பது அரைவேக்காட்டுத்தனத்திற்கு ஒரு உதாரணம். தயவு செய்து நாம் யார்? நாம் எங்கிருந்து வந்தோம்? இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன? நாம் யாரால் ஆட்டுவிக்கப்படுகின்றோம்? எதற்காக நாம் இந்த மாரி ஆட்டுவிக்கப்படுகின்றோம் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் பொழுது, நிச்சயமாக நல்ல வழியை நாம் தேர்ந்தெடுத்து செல்ல முடியும். வாழ்க்கை ரொம்ப குறுகியது. சீக்கிரம் முடிஞ்சிரும். எப்ப முடியும்னு தெரியாது. நம்ப பல லட்சம் செலவு பண்ணி வாங்கக்கூடிய பொருட்களுக்கு கூட கேரண்டி, வாரண்டி இருக்கு. ஆனா மனிதனாகிய நமக்கு கேரண்டி, வாரண்டி கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உடலை விட்டு நாம் பயணம் செய்யக்கூடிய காலம் வந்துவிடும். ஆதலால் தயவு செய்து இருக்கும் வரை நாம் யார்? நாம் எங்கிருந்து வந்தோம்? நமது கடமை என்ன? இந்த உடலின் இயக்கம் என்ன? உயிர் தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருப்போம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்வாணன்.